வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கியது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் விட்டு கனமழை பெய்தது. வேலூரில் சத்துவாச்சாரி, காட்பாடி, செயின்பாக்கம், கொணவட்டம், லத்தேரி, வள்ளிமலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. குடியாத்தம் நகரில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் குடம்போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, கொங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ஈரோடு மாநகரில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பன்னீர்செல்வம் பூங்கா, சம்பத் நகர், கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம் பகுதிகளில் கனமழை பெய்தது. தாளவாடி சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித்தீர்த்த மழையால் ராமர் அணை பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் திம்பம் பகுதியில் இருந்து தலைமலை செல்லும் வாகனங்கள் ஆசனூர் வழியாக திருப்பிவிடப்பட்டன. கரூர் மாவட்டத்தில் குடித்தலை, கிருஷ்ணராயபுரம், ஐயர்மலை, தோகைமலை, லாலாப்பேட்டை, மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மாலை வரை மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவை மாநகர் மட்டுமின்றி தொண்டாமுத்தூர், பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, பூலுவப்பட்டி, சாடிவயல், சிறுவாணி, அடிவார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், காவிரிப்பட்டினம், வேப்பனஹள்ளி, சூளகிரி, ஆலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாநகரில் பரவலாக மழை பெய்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடம் போன்று தண்ணீர் தேங்கியது. பசுவந்தனை அருகே வடக்கு கைலாசபுரத்தில் காட்டாற்று வெள்ளம் காரணமாக அங்குள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீரநாயக்கன் தட்டு, வேம்பார், தருவைகுளம், வெள்ளப்பட்டி, முத்தையாபுரம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, தென்னமநாடு, பாப்பாநாடு, மருங்குடம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவன்காடு, திருமுல்லை வாசல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் கழுதூர் அரியநாய்ச்சி கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் பாரிஜாதம், ராஜேஸ்வரி உட்பட 4 பெண்கள் உயிரிழந்தனர். மற்றொரு பெண் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனால் வெளியூர்களில் தங்கி பணிபுரிந்து வரும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 760 சிறப்பு பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 565 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் கிடாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இந்த பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து
போக்குவரத்து கழகம் சார்பில் 275 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேற்று மாலையில் இருந்தே ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கினர். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. இப்போ டிராஃபிக்லாம் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வரத்துக்கு ட்ராவல் பண்ணி. முன்கூட்டியே நான் வந்திருக்கேன். நாளைக்கு தான் ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்துச்சு டிராஃபிக், அதனால இன்னைக்கே வந்துருக்கேன். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்ட அமைச்சர் சிவசங்கர் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். திடீர்னு எதிர்பாராம மழை பெஞ்சிருக்கு. டிராஃபிக் காரணமாக பேருந்துகள் தாமதமாக வருதுன்னா அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு. அது விளக்கம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுத்தரில் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ பேருந்தே இல்லைங்கிற பிரச்சனையே வரவே வராது. கடந்த காலங்களை விட கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதேபோன்று கோவையில் தங்கி பணிபுரிந்து வரும் வட மாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். கோவையில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் செல்லும் ரயிலில் செல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இவர்களை வரிசையில் நிற்க வைத்து ரயில் காவல்துறையினர் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். திருப்பூரில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதியது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு மேற்கொண்டதுடன் மோப்பநாய் உதவியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய 2 நாட்களும் விடுமுறை தினம் என்பதால் பெரும்பாலானோர் இன்று சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. அதன்படி தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு இன்று இரவு 7:30 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோன்று எழும்பூரில் இருந்து மதுரைக்கு இன்றிரவு 11:45 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் புறப்பட உள்ளது. இந்த ரயில் மயிலாடுதுறை, கும்பகோணம், திருச்சி வழியாக மதுரைக்கு செல்ல உள்ளது. எழும்பூரில் இருந்து மதுரைக்கு நாளை இரவு 11:45 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும், மதுரையில் இருந்து தாம்பரத்திற்கு நாளை பகல் 12 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் செங்கோட்டையில் இருந்து தாம்பரத்திற்கு தீபாவளி அன்று இரவு 8:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு உஸ்மான் சாலையில் தீபாவளி ஷாப்பிங்கிற்கு மக்கள் வழக்கம் போல குவிந்தனர். தீநகர் நடை மேம்பாலத்தில் கூட்டம் அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டலாம் என்பதால் சிசிடிவிகள், கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நெரிசலான இடங்களில் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் உங்களது பணப்பையை கவனத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். குளிர்பானம், தின்பண்டங்களை சாப்பிட வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்கள் தங்களை யாரேனும் போலீஸ் தகவல் துறைக்கு தகவல் கொடுக்கவும். மதுரையில் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க விளக்குத்தூண் மாசி வீதிகளில் மக்கள் திரண்டனர். திருச்சியில் சின்னக்கடை வீதி, NSP ரோடு மற்றும் குஜிலி தெரு உள்ளிட்ட இடங்களில் மக்கள் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பெண்கள் தாங்கள் அணிந்துள்ள நகைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், குழந்தைகளை கூட்டத்தில் கவனமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் காவலர்கள் அறிவுறுத்தினர். உங்களது கவனம் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் பொருள் மீது இருக்க வேண்டும். தீபாவளி பர்ச்சேஸ் நல்லா இருக்கு. இங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. அது ஒண்ணுதான், மழை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால வரவங்க கொஞ்சம் கம்மியா வராங்க. மற்றபடி நல்லா இருக்கு. பர்ச்சேஸ்லாம் சூப்பரா இருக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூர் பிரதான சாலையில் புத்தாடைகள் வாங்கவும், இனிப்புகள், பட்டாசுகள் வாங்கவும் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. திண்டுக்கல்லிலும் சாலையோர கடைகளில் தீபாவளி விற்பனை கடை கட்டியது. இதேபோல நெல்லை நகரம், தூத்துக்குடி நகரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலை மோதியது.
இதனிடையே தஞ்சையில் பெய்த தொடர் கனமழையால் சாலையோர விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனையுடன் கூறினர். துணிக்கடை வியாபாரம் பண்ணுறோம், 30,000 முதல் போட்டிருக்கோம். மழை பெஞ்ச வருஷம் இந்த வருஷம் வியாபாரமே இல்லை. போட்டு உத்தரவுப்படி டென்ட்டு கட்டக்கூடாது, தொட்டாய் கட்டக்கூடாதுட்டாங்க. அதனால் வியாபாரம் ரொம்ப கூட்டமும் இல்லை, ரொம்ப வியாபாரம் ரொம்ப பாதிச்சு போயிடுச்சு. மழை பெஞ்ச வச்சு எல்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. வியாபாரம் இல்லாமல் பெரும் நஷ்டம் வியாபாரிகளுக்கு. பட்டாசு உற்பத்தி நகரமான சிவகாசிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மக்கள் படையெடுத்ததால் சாத்தூர் சாலை, பைபாஸ் சாலை, பேருந்து நிலைய சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் கடன் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. நிதி பங்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் கூடுதல் துணை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அதிமுக எம்எல்ஏ தங்கமணி சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டை கடன் சுமையில் திமுக அரசு தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதற்கு பதில் கூறிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மாநிலங்களுக்கு நிதி குறைவதாக வருத்தப்படும் தங்கமணி மத்திய அரசிடம் கூறி நிதியை பெற்று தந்தால் தமிழ்நாட்டிற்கு இந்த கஷ்டம் இருக்காது என்றார். அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, உங்களது 39 எம்பிக்கள் மூலம் நிதியை பெற வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், தாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்புவதாகவும் வேண்டுமென்றே ஓர வஞ்சனையுடன் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பிவிட்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஓர வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறத தவிர வேறல்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற அழுத்தம் கொடுங்கள், அப்பொழுதுதான் கிடைக்கும் என்று இபிஎஸ் கூற, பாஜக கூட்டணியில் இருப்பதால் நீங்களும் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் பதிலளித்தார். நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். இது அந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டி அதையெல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீங்க சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர், கடன் பற்றி அதிமுகவுக்கு பேச தார்மீக உரிமை இல்லை என்றார். நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன், உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு 2011ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோதே 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை திமுக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டினார் இபிஎஸ். இதையடுத்து பேசிய அதிமுகவின் தங்கமணி, கொள்கை வேறு அணுகுமுறை வேறு என்று கூற, அந்த அணுகுமுறையை அடமானம் வைத்துவிடக் கூடாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். தகுதியிருந்தும் விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை எப்போது முதல் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அளித்த விளக்கமே இது. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் தகுதியுள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை பெறுவதற்கான விதிகளில் சில தளர்வுகளும் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் விடுபட்டவர்கள் பலர் தற்போது விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அடுத்த மாத இறுதிக்குள் விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்றார். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டு முதல் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,14,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர்.
சித்த மருத்துவ மசோதா மீது சட்டப்பேரவை மாண்பை குறைக்கும் வகையில் ஆளுநர் கருத்து தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆளுநரின் கருத்தை நிராகரிக்கும் வகையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த சட்ட முன்வடிவு நிதிச்சட்ட முன்வடிவு என்கிற வகைப்பாட்டில் வருவதால் பேரவையில் ஆய்வு செய்வதற்காக ஆளுநரின் பரிந்துரைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தங்களுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள். இது அரசியல் சட்டத்திற்கும் நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது. ஆளுநர் அனுப்பிய செய்தியில் இடம்பெற்றுள்ள அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகள் நிராகரிக்கப்படுவதாக கூறி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார். இது குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். சென்னை புறநகரில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறிய காட்சியில்தான் இவை. சென்னையில் நேற்று பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவில் நுங்கம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூர் ராக்கெட் திரையரங்கம் சாலை வளைவு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து நேற்று மாலை முதலே பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்களில் மக்கள் வெளியூர்களுக்கு பயணித்த நிலையில் மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து மதுரவாயில் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆம்புலன்ஸ் ஒன்றும் நெரிசலில் சிக்கியது. உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பழைய அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு புதிய அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 204 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் சுமார் 7000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதில் 4000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு மார்ச்சில் வெளியிட்டது. இந்த நிலையில் இந்த பணியிடங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரத்து செய்துள்ளது. அதற்கு பதிலாக புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் கடந்த ஆண்டு அறிவிக்கையின்படி விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2வது முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்படும் என்றும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக முறைகேடு விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சிறுநீரக முறைகேடு விவகாரத்தில் புகாருக்குள்ளான திருச்சி, சிதார் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவமனைகளின் உரிமங்கள் பாகுபாடின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது யாருடையதாக இருந்தாலும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அந்த இரு மருத்துவமனைகளும் அதற்கான உடல் உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டது. இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட ஸ்டாலின் மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு அந்த இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவைக்கு வந்திருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என பேட்ஜ் அணிந்து பங்கேற்றனர். தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக கூட்டுறவு சங்கம் மற்றும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்றும், உபரி தொகை இல்லாமல் உள்ள சங்கங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு 10% போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போனஸ் சட்டத்தின் கீழ் வராத நிகர லாபம் ஈட்டாத தலைமை சங்கங்கள் மற்றும் மத்திய சங்கங்கள் இருப்பின் அவற்றில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு 3000 ரூபாயும், தொடக்க சங்கங்களில் பணியாற்றுவோருக்கு 2400 ரூபாயும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கருணை தொகை வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியக்கூடிய 44,081 பணியாளர்களுக்கு 44 கோடியே 11 லட்சம் ரூபாய் போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதேபோன்று டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றக்கூடிய 24,816 நபர்களுக்கு 40 கோடியே 62 லட்சம் ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டார். இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களை பாண்டா தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். இந்நிலையில் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணியை பைஜெயந்த் பாண்டா சந்தித்தார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக போட்டியிட்ட நிலையில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் பாமக கூட்டணியில் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐசியூவில் இருந்ததால் பாமக நிறுவனர் ராமதாஸை தான் சந்திக்க இயலவில்லை என பாமக தலைவர் அன்புமணி கூறியிருந்த நிலையில் தான் ஐசியூவில் அனுமதிக்கப்படவில்லை என ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். அது உள்ள இருக்கிறார், ஐசியூவில் இருக்கிறாரு, அதனால பார்க்க முடியல. ஒரு 6 மணி நேரம் இருப்பார், ஐசியூவில் இருப்பார். அதுக்கு பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசுறேன். நான் ஐசியூக்கு போனேன்னு யார் சொல்றாரு? கௌரவ தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. அதான் ஜிகே மணியா ஐயா வந்து ஐசியூவில் ஆஞ்சியோபேட்டில் ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் ஜிகே மணி பேச அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு மட்டும் தனியாக வந்துருது. தாவேகாவை தவிர மற்ற கட்சியினர் தனது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். தனது உடல்நிலை தற்போது நன்றாக இருப்பதாக கூறி தனது கைகளையும் வளத்துடன் அசைத்து காண்பித்தார். உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலில் மகாகத் பந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகாத நிலையில் காங்கிரஸ் கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாகத் பந்தன் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் 243 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டது. ஆனால் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள் அடங்கிய மகாகத் பந்தன் கூட்டணியில் தொகுதிகளை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. இது தொடர்பாக டெல்லி சென்ற ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மேலிட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் முதற்கட்டமாக 48 பேர் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் கட்சி நேற்று வெளியிட்டது. அதன்படி பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம் குதும்பா தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோல அக்கட்சியின் முக்கிய தலைவர்களான விஜேந்திர சிங் முசாஃபர் தொகுதியிலும், ஓம் பிரகாஷ் கர்க் கோபால்கஞ்ச் தொகுதியிலும், ஆனந்த் சங்கர் சிங் அவுரங்காபாத் தொகுதியிலும் போட்டியிடுவர் என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. தனக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்ததற்காக கட்சி தலைமைக்கு நன்றி தெரிவித்துள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம் பீகாரில் மகாகத் பந்தன் ஆட்சி அமைக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த ரோலக்ஸ் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்த யானை விவசாயிகளையும் அச்சுறுத்தி வந்தது. இந்த யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். யானையை பிடிப்பதற்காக கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக வனத்துறையினர் கெம்பனூர் பகுதியில் முகாமிட்டு கண்காணித்து வந்தனர். பல கட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் நேற்றிரவு தெப்பக்காடு பகுதியில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு ரோலக்ஸ் கண்காணிக்கப்பட்டது. பெரும்பள்ளம் என்ற இடத்தில் யானை இருப்பது தெரியவந்ததை அடுத்து வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழு சம்பவ இடத்திற்கு சென்று யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். பின்னர் 3 கும்கி யானைகள் உதவியுடன் ரோலக்ஸ் யானை வனத்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டது. ரோலக்ஸ் யானை பிடிப்பட்டதால் அப்பகுதி விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சென்னை பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்தார். பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் வந்து விஜயை சந்தித்தனர். நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து அரை மணி நேரம் பேசினார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் வீட்டில் நடைபெறக்கூடிய விழாவில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அவர் பல்வேறு காரணங்களால் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்துடன் சென்னையில் உள்ள இல்லத்திற்கு சென்று ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். அப்போது ரஜினிகாந்திற்கு இருவரும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது குளச்சல் காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை என எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி இல்லை என்றார். உதகையில் தனியார் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிப்பு பணிகள் தொடங்கின. பல வகையான உலர் திராட்சை பழ வகைகள் மற்றும் மதுபான வகைகளை கொண்டு ஊழியர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலவையை தயாரித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்வோருக்காக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுப் பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிப்பவர்கள் தாமதங்களை தவிர்க்க ECR மற்றும் GWT சாலைகள் வழியாக செல்லும்படி அறிவுறுத்தப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் படாலம் மற்றும் புக்கத்துறை மேம்பால பணி நடைபெறுவதால் அவ்வழியை தவிர்த்து திருக்கழுக்குன்றம், மேலவளம்பேட்டை வழியாக மீண்டும் GST சாலையை அடையலாம். செங்கல்பட்டு மார்க்கமாக சென்னை, காஞ்சிபுரம் மாவட்ட GST சாலையில் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 18ஆம் தேதி இரவு 12 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகராட்சி 19வது வார்டு குமரக்கட்டளை தெருவில் மின்னல் தாக்கியதால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உயர்ந்த மின்னழுத்தத்தால் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஃபேன், டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. அதிர்வு காரணமாக ஒரு வீட்டில் சுவற்றில் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள செல்போன் டவர்களிலும் பாதிப்பு ஏற்பட்டது. 100 நாள் வேலை திட்ட ஊதிய குறைப்பை கண்டித்து திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கலிங்கமுடையான்பட்டி ஊராட்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு இதுவரை 270 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்பட்ட நிலையில் இனி 60 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று மேற்பார்வையாளர் கூறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 9000த்திற்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார். தீபாவளியன்று சென்னையில் மட்டும் 70 இடங்களில் தீயணைப்புத்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், விபத்தில்லா தீபாவளியை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சத்யநாராயணன் தெரிவித்தார். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 920 பேர்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. அவங்க யாருக்கும் லீவ் இல்லாமல் 24 மணி நேரம் பணியாற்ற ரெடியாக இருக்காங்க. இது இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு 300 பணியாளர்களை வர வச்சுருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக அந்த சென்னை தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காகவே வர வச்சுருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருத்தாச்சலம் மேம்பாலத்தில் விபத்திற்குள்ளான கார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. சென்னையில் இருந்து விஜயகுமார் என்பவர் கோவை நோக்கி பயணித்த நிலையில் விருத்தாச்சலம் மேம்பாலத்தில் தேங்கியிருந்த மழைநீரால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கினார். மேம்பாலத்தில் இருந்து கார் கவிழ்ந்து நொறுங்கிய நிலையில் விஜயகுமார் காயத்துடன் தப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் டாஸ்மாக் கடையை உடைத்து புகுந்த கொள்ளையர்கள் 96 மது பாட்டில்களை திருடிச் சென்றனர். விற்பனை முடித்து ஊழியர்கள் கடையை பூட்டிவிட்டு சென்றதை அடுத்து கொள்ளையர்கள் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். லாக்கரை சுற்றியிருந்த சிமெண்ட் கட்டைகளையும் லாக்கரையும் உடைத்து அதில் இருந்த 15,000 ரூபாய் ரொக்கத்தை திருடினர். கடையின் பீஸ் கேரியரையும் கொள்ளையர்கள் கிளற்றி எடுத்துச் சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவனந்தபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி வழியாக மதுரை வரை இயக்கப்பட்ட அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டித்ததற்காக தெற்கு ரயில்வேக்கு பொள்ளாச்சி MP ஈஸ்வரசாமி நன்றி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை மதுரை அல்லது சேலம் கோட்டத்தில் இணைக்கவும், சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வரை நீட்டிக்கவும் மத்திய ரயில்வே அமைச்சகத்திடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் கூறினார். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. தீபாவளி பண்டிகை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதனால் ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், 7 ரோடு சந்திப்பு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. இதனால் சுற்றுலா சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் வாகன ஓட்டியை கன்னத்தில் அறைந்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரு சாலையில் வாகன ஓட்டியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திடீரென வாகன ஓட்டியின் கன்னத்தில் பலார் என அறைந்தார். இதை சாலையில் சென்ற நபர் வீடியோ எடுத்த நிலையில் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதையடுத்து காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக பெங்களூரு தெற்கு துணை காவல் ஆணையர் கூறியுள்ளார். நடப்பாண்டு
நடப்பாண்டில் 16,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக நெஸ்லே நிறுவனம் அறிவித்துள்ளது. நெஸ்லே நிறுவனத்தின் புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக பிலிப் நவராடில் பொறுப்பேற்ற நிலையில் நிறுவனத்தின் விற்பனை விகிதத்தை அதிகரிக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையிலும் பணிநீக்கத்தை கையில் எடுத்துள்ளார். பணியாளர்கள் மட்டத்தில் 12,000 பேரும் உற்பத்தி மற்றும் விநியோக பிரிவில் 4,000 பேரும் பணிநீக்கம் செய்யப்பட உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெட்டா ஏஐயின் புதிய குரலாக பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனும் ஒலிக்க உள்ளார். தீபிகா படுகோன் மெட்டா ஏஐ இணைந்து ஒப்பந்தம் போட்டுள்ள நிலையில் மெட்டா ஏஐயின் வாய்ஸ் சாட்டில் தீபிகா படுகோனின் குரல் ஒலிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் பயனர்கள் மெட்டா ஏஐ வாய்ஸ் சாட்டில் தீபிகா படுகோனிடம் பேச முடியும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் இடைத்தேர்தலையொட்டி நடிகைகள் தமன்னா, சமந்தா மற்றும் ரகுல் பிரீத் சிங் ஆகியோரின் புகைப்படங்களுடன் கூடிய போலி வாக்காளர் பட்டியல் ஒரே முகவரியில் பதிவு செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் விசாரணையில் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருமா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகைகள் தமன்னா, சமந்தா, ரகுல் பிரீத் சிங் ஆகிய மூவரும் ஒரே வீட்டில்தான் வசித்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அப்படித்தான் வாக்காளர் பட்டியல் அங்கீகாரத்துடன் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு இடைத்தேர்தலில் இந்த அளவுக்கு மோசடிகள் அரங்கேறுமா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மானாவாரியாக மோசடிகளை திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகின்றன. தேர்தல் ஆணைய கண்காணிப்பு, போலீஸ் கெடுபிடி என அத்தனை கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் இத்தனை சுதந்திரமாக போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் என்றால் எத்தனை நேர்மையாக தேர்தல் நடைபெறும் என்பதே வாக்காளர்களின் கேள்வியாக உள்ளது. ஒரே முகவரியில் நடிகைகளின் பெயரில் போலி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது எப்படி? தெலங்கானா மாநிலம் ஜூப்ளியில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த பிஆர்எஸ் கட்சியின் மகந்தி கோபிநாத் கடந்த ஜூன் மாதம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வரும் நவம்பர் 11ஆம் தேதி ஜூப்ளி ஹில்ஸ் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்படும். தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வி நவீன் யாதவ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சியான பிஆர்எஸ்ஸில் மறைந்த எம்எல்ஏவின் மனைவி மகந்தி சுனிதாவை நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் போலி வாக்காளர் பட்டியல் தொடர்பான சர்ச்சைகள் கிளம்பின. ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்களை பதிவு செய்திருப்பதாக பிஆர்எஸ் கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். ஒரு வீட்டில் மட்டும் 43 போலி வாக்காளர்கள் பதிவாகி இருப்பதாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் 43 போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டுகள் சூடுபிடித்த நிலையில்தான் ஒரே முகவரியில் நடிகைகள் தமன்னா, சமந்தா, ரகுல் பிரீத் சிங் ஆகியோர் பெயரில் போலி வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த வாக்காளர் அட்டைகளின் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலி வாக்காளர்களை பதிவு செய்வது என்ற முடிவுக்கு வந்த பின் நடிகைகள் என்ன, சாதாரண மக்கள் என்ன, ஏதோ ஒரு புகைப்படத்தை போட்டு அச்சடித்து கட்டுக்கட்டாக விநியோகிப்பது தற்போதைய சூழலில் ட்ரெண்டாகிவிட்டது. யார் கேட்கப் போகிறார்கள் என்கிற தைரியத்தில் நிலவும் இது போன்ற மோசடி சம்பவங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா என பலரும் சமூக வலைதளங்களில் புலம்பி வருகின்றனர். சிறிதும் மனசாட்சியின்றி நடிகைகள் பெயரில் போலி வாக்காளர் பதிவு பட்டியலை உலவு விட்டிருப்பது எப்படி நியாயமாகும் என எதிர்க்கட்சியினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஆர்எஸ் தெலங்கானா சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் மாநில தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் எந்த ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இந்த விஷயத்தை சரிபார்க்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.
அரக்கோணம் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை மையத்தில் போலி இருப்பிடச் சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக 3 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டபிள் பயிற்சியில் சேர்ந்தவர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த சர்வின்குமார், தன்வீர், சிந்து யாதவ் ஆகிய 3 பேரின் இருப்பிடச் சான்றிதழ் போலியானது என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக மத்திய தொழிற் பாதுகாப்பு படை மைய ஆய்வாளர் ராகேஷ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசிக தலைவர் திருமாவளவன் காரை மறித்ததாக கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை அக்கட்சியினர் தாக்கினர். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மதுரை நீதிமன்றம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காரில் குட்கா கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் புதன் சந்தை ஏழூர் பிரிவு சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் சிறு சிறு மூட்டைகளாக கடத்தி வரப்பட்ட 334 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை கடத்தி வந்த தேவராசு, விஜயகுமார், செல்வகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் வெளிமாநிலங்களில் இருந்து குட்காவை கடத்தி வந்து நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கத்தை கண்டித்தும் விரைந்து கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் ஒரத்த நாட்டில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது என்றும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் சாலைகளில் நெல்மணிகளை கொட்டி வைத்து பல நாட்களாக விவசாயிகள் காத்திருப்பதாக குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் டாரஸ் லாரி கவிழ்ந்த விபத்தில் மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். கள்ளக்குறிச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற லாரி தேசிய நெடுஞ்சாலையில் சலாவதி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த லாரியின் ஓட்டுநரை மீட்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் ஓட்டுநர் மது போதையில் இருந்ததே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழவேரி ஊராட்சியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் 10,000 பனைமர விதைகள் நடும் விழா நடைபெற்றது. தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பனைமர விதைகளை நட்டு வைத்தனர். ஆட்சியர் கலைச்செல்வி, பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராணுவத்திற்கான பாராசூட் அமைப்பை DRDO வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. ஏறத்தாழ 32,000 அடி உயரத்திலிருந்து பாராசூட்டுடன் வீரர்கள் குதித்து நடத்திய சோதனை வெற்றி பெற்றதாக DRDO அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்டுள்ள பாராசூட் அமைப்பு மீட்பு, ரோந்து உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பினாயில் குடித்த 25 திருநங்கைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்தூரை சேர்ந்த 25 திருநங்கைகள் ஒன்றாக இணைந்து பினாயில் அருந்திய நிலையில் வாந்தி உள்ளிட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 2 திருநங்கை பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பினாயில் குடித்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக அளித்த புகாரில் சென்னையில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டாவும் நேரில் ஆஜராகியுள்ளனர். விசாரணைக்கு பின் எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான ரங்கராஜ் முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து கூட பெறாமல் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை ஏமாற்றி திருமண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரும் மாறி மாறி சமூக வலைதளங்களில் சண்டையிட்டு வரும் நிலையில் மகளிர் ஆணையம் மூலம் உரிய தீர்வு காணப்படுமா? ஜாய் கிறிசல்டா தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை 2வது திருமணம் செய்து கொண்டதாக அண்மையில் தெரிவித்தார். அது தொடர்பான போட்டோக்களையும் இணையத்தில் பதிவிட்டு பரபரப்பு கிளப்பினார். தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக 1.5 மாதத்துக்கு முன்பு சென்னையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார்.
தொடர்ந்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் இருவரையும் தனித்தனியாக அழைத்து போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். இருந்தபோதும் தனது புகாரின் பேரில் ரங்கராஜ் மீது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டினார். பின்னர் கடந்த 8ஆம் தேதி தனது தரப்பு வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதாவுடன் சென்று சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அப்போது தன்னை போல் 10 பெண்களை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றியதாக ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து ரங்கராஜ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் மாநில மகளிர் ஆணையத்திற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் நேரில் வந்தார். அதைத் தொடர்ந்து ஜாய் கிறிசல்டாவும் விசாரணைக்கு ஆஜரானார். தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா இருவரையும் ஒன்றாக வைத்து மகளிர் ஆணைய தலைவர் குமாரி விசாரணை மேற்கொண்டார். 2.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து இருவரும் வருகின்ற 29ஆம் தேதி மீண்டும் நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து பேசிய மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறினார். இதனிடையே நீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள ஜாய் கிறிசல்டா தன்னை அணுகியதாக புதன்கிழமை அறிக்கை ஒன்றை மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனையை சட்டப்படி எதிர்கொள்வதாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ஜாய் கிறிசல்டா தரப்பில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ரங்கராஜுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நிலுவையில் உள்ள நிலையில் தங்களது தரப்பில் அணுகியதாக பொய்யான அவதூறு குற்றச்சாட்டை அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறு பரப்பும் வகையில் வெளியிட்ட அறிக்கையை மாதம்பட்டி ரங்கராஜ் 24 மணி நேரத்தில் திரும்பப் பெற வேண்டும் என்றும், தவறினால் உரிமையியல் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜாய் கிறிசல்டா தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இருவரிடமும் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் முடிவுக்கு வருமா? தீபாவளிக்கு பலகார வகைகளை வீட்டில் செய்வது நல்லதா, கடைகளில் வாங்குவது நல்லதா என்று கேட்டும் அதற்கு பொதுமக்கள் கூறியவற்றை தற்போது பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பெரிய பெரிய வயசானவங்க இருக்குனால முன்னுக்கூட்டியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலகாரமாக ரெடி பண்ணி தருவாங்க. மாவாட்டுறது இல்லை, மாவை இடிக்கிறது இல்லை, மாவை சலிக்கிறது இல்லை. அது ரொம்ப பிஸியாக இருக்கும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலகலமாக இருக்கும். நாங்கெல்லாம் பலகாரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இப்போ வர குழந்தைங்களுக்கு அது எதுவும் கிடைக்கலன்றது எங்களுக்கு ஒரு ஆதங்கம். அது மாதிரி செஞ்ச பலகாரனுடைய டேஸ்ட்டு இப்போ இல்லை. அதிரசம், முறுக்கு, தேன்குழல், சீப் சீடக்காய், அது பாவு கிண்டுறப்ப அந்த பாவு வந்து டேஸ்ட்டாக இருக்கனால இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக அம்மா செய்யும் போது பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு எப்படா வந்து பலகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் பலகாரம் சொல்லும்போதே நம்ம வந்து நமக்கு எப்படா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆவலாக இருக்கும். நம்ம அதிகாலையில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி, நாங்கள் பொண்ணு பிள்ளைங்களாம் ஹெல்ப் பண்ணி, அன்னை தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த பலகாரத்தை செய்வோம். அப்போல்லாம் விறகடுப்பு இருக்குன்னு வச்சு பண்ணிக்கிடுவோம். இப்போ கேசரை செய்கிறது பயமாகவும் இருக்குது. கடையில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறது. வீட்டில எல்லாம் இப்போ எங்கே 2 பேரும் வேலைக்கு போயிடுறேன். சாயங்காலம் வரும்போது என்னத்தை நாங்கள் பலகாரத்தை சுட்டு சாமி கும்பிட்றது. யூடியூப் தான் முக்கியமாக. ஃபோனை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ஃபோன் கையில் வச்சுன்னு அவன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல ஒன்று வந்தது, அதுலேருந்து எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இது பெரும்பாலும் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. கடையில் செய்யறதுல அவ்வளோ சுகாதாரம் இல்லை, கை கழுவ மாட்டாங்க, சுத்தமாக செய்கிறாங்களான்றது தெரியாது. ஹோட்டலில் தான் வாங்குறாங்க, அதனால உடம்புக்கும் கேடாகுது. வீட்டில் வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு ஹெல்தி, நம்ம ஹோம்மேட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். பட் கடையில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வீட்டில் செய்யறது வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து செய்வோம். நம்ம அந்த ஜீரகம் அந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யப்போம். சார் பசங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நாம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் செயற்கை நிறமிகள், சுவையூட்டிகள் எல்லாமே போடுறாங்க. வீட்டில் வந்து பண்ணுறது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் வாங்கி கொடுத்துட்றாங்க. குழந்தைகளை ஆரோக்கியமாக கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் அதை வீட்டில் செஞ்சாலும் வெளியில் வாங்கி தான் கொடுக்கணுங்கிற முடிவு வந்துட்டாங்க நம்ம.